ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்பம் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் அப்பம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்வீட் அப்பம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். நம்ம ஒரே கப்லையே எல்லா மாவு பொருளையும் எடுத்துக்குவோம். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இதில் தூசியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்டவ்வில் இது வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் நம்ம எடுத்துருக்க வெல்லத்தை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்குவோம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக ஜீனி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவில் வடிகட்டி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி ஒரே சமயத்தில் சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்பங்களை நம்ம சுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மாவில் கரைச்சிக்கோங்க. இப்போ ரவை ஊறி வரும். கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா வெல்லம் சேர்க்கறதுனால நீத்து போயிடும். அதாவது ஊறின பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா உப்பெல்லாம் இந்த மாவில் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கலந்தாச்சு தண்ணி சேர்த்து. இப்போ மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சமையல் சோடா பார்த்திங்கன்னா நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு அந்த நேரத்தில் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணாமல் மாவை ஒவ்வொரு கரண்டியாக நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம்.
ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுருங்க. ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இது போல் எல்லாமே நம்ம ரெடி ஊற்றிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான அப்போ ஸ்வீட் அப்போ செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.